ஹாய் ஐம் வெங்கடேஷ். இன்னைக்கு டே 30 vlog. இன்னைக்கு நம்ம காலையில் ஒரு 7 o'clock கிட்ட எழுந்திரிச்சிட்டு வேலையானது ப்ரஷ் பண்ண போயிட்டோம். நம்ம வீட்டிலலாம் பல்லு விளக்கலன்னா சாப்பிட விட மாட்டாங்க. ஆனால் ஹாஸ்டலில் அப்படி கிடையாது. கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துட்டு பல்லு விளக்காம கூட சாப்பிட்றலாம். அண்ணா வந்து வண்டியை விட்டுட்டு சரி வீட்டுக்கு வந்துடுறா அப்படின்னாரு. நானும் போயிட்டு வீட்டில் வந்து பூரி செஞ்சாங்க. பூரி வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கரெக்டாக அண்ணா வீட்டுக்கு போயிட்டு என்னண்ணா போகிறோம் அப்படின்னு பார்த்தா, நான் இன்னைக்கு சென்னைக்கு போகிறேன்டா, மாற்றி டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க வீட்டில் அப்படின்னாரு. போயிட்டு இந்த செப்பலை நேற்று வந்து இங்கே விட்டுட்டு போயிட்டோம். இந்த லியோ பையன் பார்த்தீங்கன்னா சும்மா இல்லாமல் அதை கடிச்சு கொதறி ஏதேதோ பண்ணி வச்சுருந்தான் அவன் விளாண்டு. சரின்னு சொல்லிட்டு போகிற வழியில் வந்துட்டு நம்ம ஸ்கூல் இருந்துச்சு, அதே போயிட்டு அது ஒரு வாட்சா விட்டு வந்துட்டு நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு டைமுக்கு 10 o'clock ரீச் ஆகிட்டோம். நம்ம ட்ரெயின் வந்து ஒரு 10:15 அந்த மாதிரி வருமா, கரெக்டாக அதுவும் வர டைமில் வந்துடுச்சு ஒரு 10 நிமிஷத்துலேயும். சரின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா வந்துட்டு ட்ரெயினில் ஏசி கோச்சில் ஏற்றி விட்டுட்டு அவருக்கும் போயிட்டு ஒரு டாட்டா பை பை சொல்லிட்டு, அவர் ரொம்ப தூரம் பயணம் இல்லையா, சென்னை வரைக்கும் போகணும், அவருக்கு டாட்டா சொல்லிட்டு நம்மளும் ட்ரெயின் கிளம்பிச்சு. நம்மளும் வண்டி எடுத்துகிட்டு சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா, போகிற வழியில் வந்துட்டு சரி ஏதாவது குடிச்சிட்டு போகலாம், வெயில் வேறு மண்டையை பொழக்குது அப்படின்னு பார்த்தா பக்கத்தில் வந்து ஜூஸ் கடை இருந்துச்சு. இங்கே வந்து பழ ஜூஸ் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப திக்காக இருந்துச்சு, அதுவும் நல்லாவும் இருந்துச்சு. பக்கத்துலேயே வந்து ரோஸ் மில்க் குடிச்சிருந்தாங்க. வேடி பார்த்துட்டு சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்மளும் ரோஸ் மில்க் வாங்கி குடிச்சு முடிச்சுட்டு வீட்டில் தர்பூசணி வந்து வாங்கிட்டு வந்துட்டு அதை சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டில் பார்த்தீங்கன்னா உடனே வந்து லஞ்ச் ரெடி பண்ணிட்டாங்க. போயிட்டு பருப்புக்கப்புறம் வந்துட்டு வெண்டைக்காய் பொரியல் வச்சுருந்தாங்க. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு அண்ணா வண்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் டவுனுக்கு போகிற வேலை இருக்குது அப்படின்னாங்க. சரி லெமன் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் போயிட்டு ஒரு 4 லெமன் வாங்கிட்டு எவ்வளோன்னு நானும் போய் கேட்குறோம். 80 ரூபான்ட்டாங்க. அப்படியே டபார்னு ஒரு சவுண்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு பஜ்ஜிலாம் வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்நாக்ஸ்லாம் முடிச்சுட்டு நம்ம நாளைக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நம்ம கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கெலாம் நேரமாக போனால் மட்டும்தான் கிளம்பி வர முடியும்னு சொல்லிட்டு ஒரு 5 மணி ஆப்பில் கிளம்பிட்டேன். அங்கேருந்து வேறு எவ்வளோ நல்ல வியூ தெரிஞ்சு சரி அதுவும் எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு நம்ம வந்து அண்ணா வண்டியை வந்துட்டு வீட்டில் விட்டுட்டு கொஞ்சம் லியோ பையனோட கொஞ்ச நேரம் விளாண்டு முடிச்சுட்டு நம்மளும் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு தூங்கிட்டேன். டாட்டா பை பை.